ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக பரிகாரம் ரொம்பவே முக்கியமான ஆன்மீக பரிகாரம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மறக்காமல் இந்த ஆன்மீக பரிகாரம் பண்ணி பயன்பெறுங்க. ஆக்சுவலி நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரல் மாதத்துடைய 18ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுலாம் முடிந்து இப்போ விஸ்வாச ஆண்டு பிடிந்து முதல் மாதமாக வந்திருக்கக்கூடிய சித்திர மாதத்துடைய 5ஆம் நாள். அதே போல் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை விஸ்வாச ஆண்டு பிறந்து முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை. சித்திர மாதங்கிறது சூரியன் மேசராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம். இந்த மாதம் மேச மாதம் என்றும் அழைக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் மாதத்தில் முதல் மாதமான சித்திர மாதத்துக்கு எப்பயுமே தனி சிறப்பு இருக்குது. சித்திர மாதத்தில் தான் அம்மன்களுக்கு திருவிழாக்களானது ஊர்களில் நடைபெறும். அதனால் சித்திர மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம். பங்குனி மாதம் எப்படி தெய்வீக மாதமாக கருதப்படுதோ அதற்கு அடுத்தபடியாக கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தான் சித்திர மாதம். ஸோ சித்திர மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமையில் என்ன வழிபாடு பண்ணும் அப்படிங்கிற ஆன்மீக வழிபாடு முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த ஆன்மீக வழிபாட்டு முறையை அனைவரும் தெரிஞ்சு இந்த வழிபாட்டு முறைக்கேற்ப இந்த முறை நடந்து பயன்பெறுங்க. ஆக்சுவலி சித்திரையுடைய முதல் வெள்ளி புனித வெள்ளியாக வருது. புனித வெள்ளிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு நாள். இது கிறிஸ்துவர்களுடைய பண்டிகையாக இருந்தாலும் புனித வெள்ளிங்கிறது வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அதனால் இந்த வெள்ளியை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சித்திரையுடைய முதல் வெள்ளியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அந்த வழிபாடு செய்து பயன்பெறணும். வாங்க, என்ன வழிபாடு செய்யணும், எப்படி அதனால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். சித்திர மாதம் பிறந்து முதல் வெள்ளிக்கிழமை நாளை தினம் வர இருக்கு. அதிலும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. தேய்பிரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வர்றதுனால இந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப 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 சிறப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை விரட்டி அடிக்க, பணவரவை அதிகரிக்க செய்ய வேண்டிய ஆன்மீக சார்ந்த சுலபமான வழிபாட்டை தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை மறக்காமல் நாளை நாள் உங்களோட வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்குங்க. வாங்க, சித்திர மாத தேய்பிரை வெள்ளிக்கிழமை வழிபாடு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆடி மாத வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டுக்கு எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே போல் அதுக்கு ஈக்குவலாக சித்திர மாத வெள்ளிக்கிழமையிலும் அம்பாள் வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பு. இந்த நாளில் அம்மன் கோவில்களில் சித்திர மாதம்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடியேற்றி திருவிழாக்கள் கூட ஊர்களில் நடக்கும். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் நம்மளுடைய வீட்டில் மகாலட்சுமியை நினைத்து பூஜை செய்யும்போது வேண்டிய வரங்கள் எல்லாமே சுலபமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த வழிபாட்டிற்கு பணவசத்தை கொடுக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய் 3 நமக்கு கட்டாயம் தேவை. ஏலக்காயில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கருப்பு ஏலக்காய் நமக்கு தேவை. இந்த பணவசியத்தை கொடுக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய் எங்கே கிடைக்குன்னா, உங்கள் ஊர்களில் நாட்டு மருந்து கடைகள் இருக்குல்ல, அந்த நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கேயே கிடைக்கும். அங்கே வாங்கி நீங்கள் இதை உங்களோட பரிகாரத்துக்கு வைத்து கொள்ளலாம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையா, இன்றைக்கே பஜாருக்கு போங்க. அங்கே நாட்டு மருந்து கடை உங்களுக்கு ஊரில் எங்கே இருக்கோ அங்கே போய் எனக்கு 3 கருப்பு ஏலக்காவை கொடுங்கன்னு கேட்டு பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுங்க. அதிக விலைலாம் இருக்காது, கம்மி விலையாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஏலக்காவை தாராளமாக வாங்கிக்குங்க. இந்த ஏலக்காவை தவிர வேறு ஏலக்காய் பயன்படுத்தக்கூடாது. கருப்பு நிறத்துலலாம் ஏலக்காய் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஆக்சுவலி இது கோவில்கள்லாம் பயன்படுத்தப்படும். இந்த ஏலக்காயை இந்த பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்துவது நல்லது. கருப்பு ஏலக்காவை பரிகாரத்துக்கு கேட்டு வாங்கி கொள்ளுங்க. நான் வீட்டில் இருக்க ஏலக்காவையே பயன்படுத்தினா பரிகாரம் பழிக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பரிகாரம் பழிக்காது. அந்தந்த பரிகாரத்துக்கு உரிய பொருளை பயன்படுத்தினா மட்டும்தான் நமக்கு பரிகாரம் பழிக்கும். அதனால் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கருப்பு ஏலக்காய் தேவை. அதனால் கருப்பு ஏலக்காவை கடையில் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. கடையில் 3ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எண்ணி கொடுக்க மாட்டாங்க.
ஒரு 50 கிராம் அளவுக்கு வாங்கி கொள்ளுங்க. அப்புறம் வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு தேவைன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். சரி வாங்க இப்போ பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம். நாளைக்கு ஃபஸ்ட்டு வேலையாக அதிகாலையிலேயே எழுந்துருங்க. அதிகாலை வேளையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து விட்டுருங்க. அப்புறம் பூஜை அறைக்கு போய் பூஜை அறையை இந்த மாதிரி அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்க. அலங்காரம்லாம் செய்து விளக்க காமாட்சிதை ஏற்றி கொள்ளுங்க. அப்புறம் ஒரு சிறிய கிண்ணம் எடுத்துக்கோங்க. ஒரு சிறிய கிண்ணம் எடுத்ததுக்கு பின்னாடி அதில் 3 கருப்பு ஏலக்காயை சேருங்க. அப்புறம் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் போடுங்க. அதோடு ஒரு ஸ்பூன் சோம்பையும் வைங்க. ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே அந்த சின்ன கிண்ணத்தில் வைத்திடணும். நாம் இந்த மாதிரி வைக்கக்கூடிய இந்த பொருள்லாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல, அதையே வைக்கலாம். கருப்பு ஏலக்காவை மட்டும்தான் கடையில் வாங்கணும். ஆக்சுவலி கருப்பு ஏலக்காய் வீட்டில் இருக்குது அப்படின்னா கருப்பு ஏலக்காவை வீட்டில் இருக்கிறதே பயன்படுத்தலாம். உங்ககிட்ட இருக்காதுங்கிறதுனால தான் கடையில் வாங்க சொன்னேன். மற்றபடி சின்ன துண்டு பச்சை கற்பூரம், ஒரு ஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே வீட்டில் இருக்கிறதையே நாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். இது மகாலட்சுமி உங்களுக்கு முடிந்த மாதிரி நல்ல ஒரு பரிகாரமாக தான் நான் சொல்கிறேன். அதாவது மகாலட்சுமி உங்களுக்கு வாசத்தை கொடுத்து நல்லதை கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இதை சொல்கிறேன். அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரம் செய்யுங்க. மகாலட்சுமிக்கு உங்களால் முடிந்தால் ஏதாவது நெய்வேத்தியம் செய்யுங்க. நெய்வேத்தியம் செய்து வைக்க முடியல அப்படிங்கிறவங்க 2 வாழைப்பழத்தையாவது நெய்வேத்தியமாக வைங்க. ஸோ சிறிய கிண்ணத்தில் அது வைத்து அப்புறம் நெய்வேத்தியம் நாம் வாழைப்பழம் இல்லைனா ஏதாவது செய்து வைத்து கற்பூர ஆராத்தியை இது மாதிரி காண்பித்து உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை இந்த மாதிரி கை நீட்டு பிரார்த்தனையாக அந்த தாயாருக்கு முன்னாடி வைங்க. குறிப்பாக உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரி பிரார்த்தனையெல்லாம் செய்து கொண்டதுக்கு பிறகு அந்த கிண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய கருப்பு ஏலக்காய், சோம்பு, பச்சை கற்பூரம், இந்த 3 பொருட்களையும் ஒரு பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியில் வைத்து முடிச்சாக கட்டி அதை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பெட்டியோ பணம் வைக்கக்கூடிய பர்ஸோ எங்கு வைப்பீங்களோ அந்த இடத்துல வைத்து விடுங்க. நாளை காலை 6 மணியிலிருந்து இந்த பூஜையை வீட்டில் செய்யலாம். ஒருவேளை காலையில் இந்த பூஜை செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே இந்த பூஜையை செய்யலாம். அப்படி செய்திங்கன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் செய்கிறதுனால இந்த பரிகாரம் உடனே பலிக்கும். இந்த முடிச்ச உங்கள் பீரோவில் வச்சுருந்தீங்கன்னா பணவரவு நிச்சயம் அதிகரிக்கும். ஆக்சுவலி இதுக்கு பணவரவை வசியம் செய்யக்கூடியது தன்மை இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். இதை நாளை நாள் நீங்கள் வைத்துட்டிங்கன்னா சித்திரை, வைகாசி, அதுக்கப்புறம் வரக்கூடிய மாதம் வரைக்குமே பீரோவிலேயே இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்ததுக்கு பின்னாடி இந்த பொருட்களில் இருக்கக்கூடிய வாசம் குறைய ஆரம்பிக்கும். அது குறைந்த பிறகு அதை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க. அப்புறம் 3 மாதம் கழித்து நீங்கள் போட்டதுக்கு பின்னாடி திரும்ப இதே மாதிரி செய்து நீங்கள் அதே இடத்துல வைங்க. 3 மாதம் இப்போ சித்திரை முதல் வெளியில் வைக்கிறீங்கள, இதிலிருந்தே நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கும். மீண்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நன்மை நடக்கணும்னா 3 மாதம் கழித்து அதே போல் வெள்ளிக்கிழமை இதே மாதிரி பூஜை செய்து இந்த 3 பொருட்களையும் மகாலட்சுமி பாதத்தில் வைத்து அதே பச்சை நிற துணியில் முடிந்து பீரோவில் வைத்து கொள்ளுங்க. இப்படி நீங்கள் பண்ண நல்லதே நடக்கும். ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க. நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் நல்லதே நடக்கிறதுக்கு பண வசியை ஏற்பட இந்த பொருட்கள் வைத்து இந்த பரிகாரம் செய்து சித்திரையுடைய முதல் வெள்ளியில் பயனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதே போல் பரிகாரம் செய்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்படின்னா எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதே போல் புனித வெள்ளிங்கிறதுனால நாளை வெள்ளிக்கிழமை என்ன சமைக்கணும் என்ன சாப்பிட்ணுங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.
அதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஸ்டே டியூனாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டவுட்டை வந்து ஒரு வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.